பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரின் கண்மணி நீங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 25:15. அவரே என் கால்களை வழக்கி நீக்கலாக்கி விடுவார். சங்கீதம் 124 6-7 வசனங்கள். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கர்த்தரின் கண்மணிகளே, தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களில் எல்லாம் கர்த்தர் நான் உங்களோட இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்பதையும் வரையறுத்து சொல்லுகிறார். நான் உங்களை பாதுகாக்கவும் ரட்சிக்கவும் உங்களோடு இருக்கிறேன். எரேமியா 1:8-19 வசனங்கள், எரேமியா 30:11 இன்றும் ஏராளம். இரக்கம் செய்யவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தரவும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மை பார்த்தான் சொல்கிறார். ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பாத்திரங்களாக நம்மை மாற்றவும் நம்மோடு இருக்கிறார். இயேசுவை போல் மாற்ற அந்த மகிமையில சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவே கர்த்தர் பரிசுத்த ஆவியாக நம்மோடு இருக்கிறார். இது பாதுகாப்பு மிக மிக அவசியம். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள நம்மால் முடியாது. நமக்கு முன்னால் ஒரு குழியை வெட்டி அதை மேலாக மூடி வைத்திருந்தால் நாம் எப்போதும் போலத்தான் நடந்து போவோம். வெட்டினவனுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரியும். இதுவே தெரியவில்லை என்றால் நாளைக்கு நடக்கப் போவது, நாம் சந்திக்கப் போவது நமக்கு எப்படி தெரியும்? நம்மோடு இருக்கிறவர், நமக்கு முன்பாக செல்கிறவர், நம் பாதைகளை அவர்தான் செம்மைப்படுத்தி கொண்டே நம்மை அழைத்து செல்கிறார். இல்லை என்றால் நாம் நித்த எத்தனை முறை விழுந்து எழுவோமோ தெரியாது. சில சமயங்களில் அவருடைய செட்டையை நிழலில் நம்மை மறைத்து கொள்கிறார், சாத்தான் பார்க்காதபடிக்கு, யாருடைய கண்களும் படாமல். பல சமயங்களில் சாத்தானின் கண்ணையே சிந்தையை மூடி பாதுகாக்கிறார் நம்மை. நாம் அதே இடத்துல தான் இருப்போம், சாத்தானுக்கு தெரியாது, அவன் கண்ணை மூடி விடுவார். சங்கீதம் 27:5 கூறுவது போல, நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள் இருக்கும்போது, செட்டைக்குள் இருப்பது என்பது அவருடைய பிரசன்னத்திற்குள் இருக்கும்போது, இடுக்கண் செய்யும் எந்த கண்களை நம்மை பார்க்க முடியாது. இவைகளெல்லாம் ஆவிக்குரியவைகள். இவைகளை நம்முடைய ஃபைனைட் மூளையினால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தான் சொன்னார், நீங்கள் குழந்தையைப் போல மாறிக்கொள்ளுங்கள் என்று. இந்த அறையில் பூச்சாண்டி இருக்கிறான், போகாதே என்று நம் குழந்தையிடம் சொன்னால் அந்த அறை இருக்க திசை பக்கம் கூட திரும்பாது. அப்படியே நம்போம். ஆவிக்குரிய விஷயங்களை ஆவியான துணை கொண்டு தான் புரிந்து கொள்ள முடியும். காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாம் இந்த பாக்கியவான் லிஸ்டில் வந்துவிட வேண்டும், சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல சமயங்களில் எதிரிகள் நம்மை துரத்த அனுமதித்து விடுகிறாரே, நாம் தோற்றது போல் இருக்கிறதே என்றால், ஆம், எனிமிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ஒன்றென்ற பல சான்ஸ்கள் கொடுக்கிறார். இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள், இவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று. அவர்கள் அதை அலட்சியப்படுத்தும் போது மொத்தமாக கூண்டோடு எதிரிகளை அழிக்கவே அப்படி செய்கிறார். யாத்திராகமம் 14 செங்கடலில் வழி உண்டாக்கி கர்த்தர் தம் மக்களை வழி நடத்தி அக்கறை சேர்த்தார். அதே பாதையை யூஸ் பண்ணி அதே பாதையின் வழியாக எதிரியும் வர அனுமதித்தார். பார்வோனின் சேனைகள் முழுவதும் நடுக்கடலில் கடந்து வரும் வரை பாதையை வைத்திருந்தார். நடுக்கடல் அவர்கள் எல்லாரும் வந்து விட்டதும் தப்பென்று பாதையை மூடிவிட்டார். முற்றிலும் சங்கரித்தார். ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், காரணமில்லாமல் வேண்டுமென்றே உங்களை அழித்து கொண்டிருக்கும் சத்துருவை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருங்கள். பலவீனப்பட்டது போல தான் தெரியும். ஆம், இந்த அமைதியாக இருப்பதே பலன், அதுவே தைரியம். இப்போது இன்னும் நெருக்குவான். இப்போது நினையுங்கள், அவன் முற்றிலுமாக நிர்மூலமாக போகிறான் என்று, அல்லது அந்த இடத்தை விட்டு காலி செய்ய போகிறான் என்று. பெற்ற மகன் அப்சலோமே தாவீதை துரத்திவிட்டு சிங்காசனத்தை பிடித்து கொண்டான். கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். தாவீது வெறுங்காலோடு அழுது கொண்டே காட்டுக்குள் போகிறார். சிறிது நாளிலேயே யுத்தம் வந்தது. யுத்தத்திற்கு புறப்பட்ட அப்சலோம் கருவாலி மரத்திலே சிக்கி கொண்டான். அழிந்தான் பாருங்கள். நாம் அழித்து அந்த பழி நம்மேல் வராமல் சத்துருவே அவனே அழித்து கொள்ள ஆண்டவர் விட்டு விடுவார். பொறுத்து பாருங்கள். தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் எதிரி. காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது, பறந்து போய்விடும். நீதிமொழிகள் 26:2. நீங்கள் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறீர்கள். ஆனாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. அதிகமான சொற்களில் பாவம் இல்லாமல் போகக்கூடாது. வாயின் வார்த்தையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எதிரி வாயைத்தான் தூண்டுவான், ஏதாவது பேசிட்டு அந்த வார்த்தையில் பிடித்து கொள்ளலாம் என்று. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன் உதட்டை காத்துக்கொள்கிற புத்திமான் என்கிறது வேதம்.
அடுத்து பயப்படக்கூடாது. சரி, இவர்களை அடக்குவதற்கு ஏதாவது செய்யலாம், கொஞ்சம் கூல் பண்ணி வைக்கலாம் என்று ஏதும் செய்யாதீர்கள். செய்தால் கொஞ்ச நாள் வராமல் இருப்பான், பின் மறுபடியும் திரட்டி கொண்டு வருவான். அவர்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், வழக்காடுவார், இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாச நிலையில் இருக்க வேண்டும். பின் நீங்கள் அவர்களை தேடினாலும் காண மாட்டீர்கள். பாருங்கள், உங்கள் பாதுகாப்பு கர்த்தர் கையில் இருக்கிறது. கர்த்தர் நகரத்தை காவலாளிகள் விடுத்திருக்கிறது விருதா. உங்கள் குடும்பத்தை, உங்களை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வேலையை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மரியாதை எல்லாம் அவர் காப்பார். நாமவே காத்துக்கொள்ள வலையும் தேட வேண்டாம். தெரியாமல் கண்ணியில் சிக்கியில் எதிரியின் வலைகளில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதை உடைத்து அந்த கண்ணியை தெறிக்க செய்து உங்களை வெளியே கொண்டு வர விடுவார். அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை. ஆகையால் எப்போதும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ள நீங்கள் கொஞ்சம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் எங்கிருந்தாலும் உமது கரம் எங்கள் மேல் இருந்து அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டைக்குள் இருக்கிறோம், உம்முடைய மகிமையின் கூட்டுக்குள் இருக்கிறோம். நீர் என்றென்றும் பாதுகாப்பீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.